तो जिस तरह से अपने वीडियो संदेश में भी प्रधानमंत्री ने उन संस्मरणों को याद किया, उन मुलाकातों को याद किया जो कि पूर्व प्रधानमंत्री डॉक्टर मनमोहन सिंह के साथ उनकी रही हैं, और कैसे उन्होंने कहा कि आप जब वो खुद मुख्यमंत्री थे गुजरात के, और निगमबोध घाट से ये तस्वीरें आप देख सकते हैं, और अब से कुछ ही देर में पंचतत्व में विलीन पूर्व प्रधानमंत्री डॉक्टर मनमोहन सिंह, उनका पार्थिव शरीर हो जाएगा और पूरे राजकीय सम्मान के साथ यहाँ पर उनको अंतिम विदाई दी जा रही है। और उसकी तस्वीरें भी लगातार हम आपके साथ साझा कर रहे हैं। देश में किस तरह से जो आर्थिक सुधार हुए लगातार हमने देखा, जो नीतिगत फैसले उन्होंने अपने कार्यकाल में लिए, उससे बहुत कुछ एक बड़े बदलाव की ओर इशारा करता हुआ भी नजर आया। और कई वर्षों में जो उन्होंने फैसले लिए, उससे जो भारत की छवि है वो और ज़्यादा सशक्त और मजबूत होती हुई नजर आई है। और निगमबोध घाट की ये तस्वीर, जहां पर अब उनको अंतिम विदाई दी जा रही है और कुछ ही देर में उनका अंतिम संस्कार भी की जो प्रक्रिया है वो यहाँ पर शुरू हो जाएगी, जो कि आप देख सकते हैं कि अब धीरे धीरे करके वो प्रक्रिया अब शुरू कर दी गई है। और सिर्फ देश ही नहीं बल्कि दुनिया भर से श्रद्धांजलि देने का जो सिलसिला था वो लगातार नजर आया। तमाम देशों से शोक संदेश उनके लिए, उनको श्रद्धांजलि के रूप में दिए गए। पड़ोसी देशों की अगर बात करें तो जैसे मालदीव और अफगानिस्तान के अलावा भी तमाम ऐसे देश थे जहां से उनको श्रद्धांजलि दी गई। மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்வதற்கான இறுதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது மன்மோகன் சிங் குடும்பத்தினர் மற்றும் அவரது உறவினர்கள் தங்களுடைய இறுதி சடங்குகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி சடங்குகள் முடிவடைந்த பிறகு மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்படும். மன்மோகன் சிங் உறவினர்களிலே சிலர் ஊர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வர வேண்டியிருந்தது என்பதால் இன்றைய தினம் அவருக்கு இறுதிச் சடங்குகளை செய்ய முடிவு செய்யப்பட்டது. நேற்றைய தினமே பெரும்பாலோர் மன்மோகன் சிங் இல்லத்திலே இறுதி மரியாதைகளை செலுத்திய நிலையில் நேற்று உடலை தகனம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் உறவினர்கள் டெல்லி வந்து சேர வேண்டும் என மன்மோகன் சிங் குடும்பத்தினர் தெரிவித்திருந்தனர். ஆகவேதான் இன்று இறுதி சடங்குகளை செய்வதற்கும் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வதற்கும் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஏற்கனவே மன்மோகன் சிங் காலமான உடனேயே துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படியே தேசிய கொடி அனைத்து அரசு அலுவலகங்களும் அரைக்கம்பத்தில் பறக்க வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு கொண்டாட்டங்கள் போன்றவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் இன்று மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் டெல்லியிலே செய்யப்பட்டு
டெல்லி அரசு மற்றும் பிற மாநில அரசுகளும் தங்களுடைய நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள் ஆகியவற்றை ரத்து செய்துவிட்டன. இத்தகைய சூழலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் படைகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள், மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் மற்றும் டெல்லி அரசின் மூத்த அதிகாரிகள் என அனைவருமே இங்கே குழுமி இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். காலையிலேயே ஊர்வலம் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்படும் முன்னரே நிகம்புத் காட் பகுதியிலே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. மன்மோகன் சிங் உடலை சுமந்து வரும் ஊர்திக்கான தனியான வழி மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இங்கு வரும் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோருக்கான தனியான நுழைவாயில் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் வருவதற்கான ஏற்பாடுகள் ஆகிய அனைத்துமே செய்யப்பட்டிருந்தன. இப்படி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதே சமயத்தில் ஒருவேளை மழை அதிகமானால் என்ன செய்வது என்று அதற்கான ஏற்பாடுகளும் தனியாக செய்யப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழலில்தான் இன்று நல்வாய்ப்பாக மழை அதிகரிக்கவில்லை, தற்போது குறைந்திருக்கிறது. இத்தகைய சூழலில் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் என அனைவருமே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு பிரியாவிடை அளிக்க காத்திருக்கிறார்கள். அதற்கான இறுதி கட்ட நடவடிக்கைகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் மௌனமாக அமர்ந்து இங்கு நடைபெறும் சீக்கிய வழிபாடு முறைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மரபுகள் முடிந்த பிறகு மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்காகத்தான் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்று மன்மோகன் சிங் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன தேவை என்பதை மத்திய அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தார்கள். உள்துறை அமைச்சக அதிகாரிகள் அந்த ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை கேட்டறிந்து அதன்படியே நிகம்புத் காட் பகுதியில் ஏற்பாடுகள் அனைத்தும் செய்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடைந்த பிறகு அடுத்த கட்டமாக மன்மோகன் சிங் நினைவாக ஒரு அறக்கட்டளை அமைக்கப்பட்டு அந்த அறக்கட்டளையிடம் அரசு நிலம் ஒப்படைக்கும். அந்த நிலத்திலே மன்மோகன் சிங்கின் சமாதி மற்றும் அவருக்கான நினைவிடம் ஆகியவை உருவாக்குவது குறித்து ஆலோசனைகள் நடைபெறும். மன்மோகன் சிங் 10 வருடங்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர். அதற்கு முன்பு 5 வருடங்கள் நிதியமைச்சராக இருந்தவர்கள். அதற்கு முன்பு ரிசர்வ் வங்கி ஆளுநர் மற்றும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் என்பதால் அவருக்கு சிறப்பான நினைவிடம் அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நினைவிடம் அமைப்பதற்கான இடத்தை முடிவு செய்து அந்த இடத்திலேயே இறுதி சடங்குகளை நடத்தலாம் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே நேற்று கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அப்படி செய்வதற்கான வழி இல்லை. முதலிலே நினைவிடம் உருவாக்குவதற்கு அறக்கட்டளை அமைக்கப்பட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். அந்த அறக்கட்டளை அமைக்கப்பட்ட பிறகு அதன் மூலமாக பிற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் மற்றும் சமாதி அமைக்க வேண்டும் என்பதிலே மத்திய அரசு தெளிவாக இருக்கிறது. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நடைமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ஆகவே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்று ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தபடி நிகம்புத் காட்டிலேயே இறுதி சடங்குகளை நடத்தி கொள்ளலாம் என ஒப்புதல் அளித்தார்கள். அதே போல மன்மோகன் சிங் குடும்பத்தினரும் இதற்கு இசைவு தெரிவித்து அதன்படிதான் இன்றைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான அஞ்சலி செலுத்தும் நடைமுறைகள் தற்போது நடந்து முடிந்துவிட்டன. தற்போது இறுதி கட்டமாக சீக்கிய முறைப்படி தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
அதன் பிறகு மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்படும். அதற்கு பிறகு அவரது இல்லம் மற்றும் அவரது உறவினர்கள் வேண்டுகோள்படி குருத்வாராக்களிலே மன்மோகன் சிங்குக்காக பிரார்த்தனை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் எனவும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். பிரார்த்தனை நிகழ்ச்சிகளை நடத்துவது எங்கே, எப்போது என்பதையெல்லாம் மன்மோகன் சிங் குடும்பமே முடிவு செய்யும் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்படும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே காங்கிரஸ் கட்சி சார்பாக மன்மோகன் சிங் நினைவாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் தற்போது கட்சியின் தலைமை திட்டமிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இதற்கான ஆலோசனைகளை நடத்த உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே இதை மன்மோகன் சிங் குடும்பத்தினருடன் ஆலோசித்து முடிவெடுப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோனியா காந்தி உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங் குடும்பத்தினருடன் தொடர்ந்து தொடர்பிலே உள்ளனர் எனவும் கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். और अंतिम यात्रा के बाद अब वो अंतिम क्षण जिसकी तरफ ये प्रक्रिया बढ़ती हुई नज़र आ रही है। अब से कुछ ही देर में पंचतत्व में इनका पार्थिव शरीर विलीन हो जाएगा और ये सदा सदा के लिए अमर हो जाएंगे और हम सभी के जहन में तमाम इनके द्वारा किए गए कार्यों की जो रूपरेखा है वो लगातार नज़र आ रही है।